பிரேமா இப்போ போயிட்டு இருக்க டாக்ஸ் பில்லில் வந்து ரெண்ட்டுக்கு, டிவிடெண்ட்ஸ்க்கு, ஸ்டாக்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா டாக்ஸ் போட போறாங்களாமே, அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய சமூக வலைத்தளங்களை இதை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நான் யூஎஸ்ஏ சிட்டிசனாக இருக்கும்போது இங்கே நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ்க்கோ டிவிடெண்ட்ஸ்க்கோ இல்லை வந்து ரெண்ட்டுக்கோ நீங்கள் விட்டுருக்கீங்க, அதுக்கான மணி ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து இது எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட போகிறாங்களாமே. அது என்ன செக்ஷன் 899 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்க போதுங்க. ஆமாம், எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட போகிறாங்க. ஆனால் யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த ப்ராப்பர்ட்டிக்கு எந்தெந்த யூஎஸ்ஏ அசட்டுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனாலே வந்து நம்ம யூஎஸ்ஏல ஏதாவது வந்து அசெட்ஸ் வாங்கி வைக்கும்போது எப்படி கையாளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்க போகுது. ஏகான்ஸ் ஆப்பை பற்றி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்லேருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதில் போட்டு வைப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏகான்ஸ் ஆப் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்கள் ஸ்க்ரீன்லையும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் கமெண்ட்ஸ்லையும் இருக்கு. ப்ளஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதில் இருக்கு. ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, வீடியோ போறதுக்கு முன்னாடி சொல்லிடுங்க, இது யூஎஸ்ஏ சிட்டிசன் கிடையாதுல்ல? இல்ல, இது யூஎஸ்ஏ சிட்டிசன்ஸ் கிடையாது. நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுப்போம். யூஎஸ்ஏல டாக்ஸ் ஃபால் பண்ணும்போது எப்படி வந்து கேட்டகரைஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். யூஎஸ்ஏ சிட்டிசன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். யூஎஸ்ஏ சிட்டிசன் இல்லாம இருக்கும்போது ஒரு டேர்ம் யூஸ் பண்றாங்க. அது என்னன்னா வந்து ரெசிடென்ட் ஏலியன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. ஆறு டேக்ஸ் பர்பஸ்க்காக யூஎஸ்ஏ பர்சன் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. யாரெல்லாம் அந்த ரெசிடென்ட் ஏலியனாக வருவாங்க? கிரீன் கார்டு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அவங்க வந்து ரெசிடென்ட் ஏலியன். ஸோ அவங்களுக்கு எப்படி டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா எப்படி ஒரு யூஎஸ்ஏ சிட்டிசன் கால்குலேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ அடுத்த ஒரு கேட்டகரி வரும். கிரீன் கார்டு முடிஞ்சிருச்சு. சப்ஸ்டான்ஷியல் ப்ரெசன்ஸ் டெஸ்ட்னு ஒன்று வைக்கிறாங்க. அந்த சப்ஸ்டான்ஷியல் ப்ரெசன்ஸ் டெஸ்ட்டுக்குள்ளே யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களையுமே யூஎஸ்ஏ சிட்டிசனுக்கு எப்படி டாக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ வேலை செய்யறவங்களாம் அதுக்குள்ளதான் வருவாங்களோ? ஆமா, எனி ஒர்க்கிங் விசால இருக்காங்க. இப்போ ஹெச் விசா, எல் விசா, ஏதோ ஒரு ஒர்க்கிங் விசால இங்கே இருந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க எல்லாமே இந்த சப்ஸ்டான்ஷியல் ப்ரெசன்ட் டெஸ்ட்டுக்குள்ள வரும்போது யூஎஸ்ஏ சிட்டிசனுக்கு எப்படி கால்குலேட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த சப்ஸ்டான்ஷியல் ப்ரெசன்ட் டெஸ்ட்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு கேலண்டர் இயர்ல 31 நாட்கள் குறைந்தது இருந்திருக்கணும். அதாவது நீ வந்து 2025 ஃபைல் பண்றப்பா, 2025 அட்லீஸ்ட் வந்து 31 டேஸ் இருந்திருக்கணும். பிளஸ் நீங்க கடந்த 3 வருடத்தோட கூட்டுத்தொகையா என்ன இருக்கணும்னா 180 நாட்கள் இருந்திருக்கணும். அது எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, நீங்க கரண்ட் இயர்ல இப்ப 2025 இருக்கிற டேஸ் அப்படியே ஒன்னா கால்குலேட் பண்ணிப்பாங்க. 2024 நீங்க தங்கியிருக்க டேஸை 1/3 கால்குலேட் பண்ணிப்பாங்க. 2023 நீங்க தங்கியிருக்கிற டேஸை வந்து 1/6 கால்குலேட் பண்ணிட்டு அதை கூட்டி 180 வந்திருக்கணும். ஸோ இப்படி வரும்போது அவங்களும் வந்து சப்ஸ்டான்ஷியல் ப்ரெசன்ட் டெஸ்ட் பாஸ் ஆவாங்க. அவங்களும் வந்து யூஎஸ்ஏ சிட்டிசன் என்ன டாக்ஸ் ஃபைல் பண்றாங்களோ அது ஃபைல் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு குரூப். இந்த குரூப் இல்லாத ஒரு குரூப் இருக்காங்க பார்த்தியா, அவங்க தான் என்ன சொல்லுவாங்கன்னா நான் ரெசிடென்ட் ஏலியன். அவங்க சப்ஸ்டான்ஷியல் ப்ரெசன்ட் டெஸ்ட்ல ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா அது ஒரு ஃபாரினர்ஸ் மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. அதில் ஒரு கிளாஸ் இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட் விசா, ஸ்காலர்ஸ், ஃபாரின் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இங்கே வேலை பார்க்குறாங்க. அவங்க எல்லாமே வந்து ஒரு 183 டேஸ் இருந்தாங்கன்னா, அந்த வருடத்தில் 183 டேஸ் இருந்திருக்கும் போது அவங்களுக்கு வந்து வேற விதமாக அந்த கேபிட்டல் கெயின்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இதுக்கு தாண்டி இருக்கவங்க தான் அந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். அவங்க தான் ரொம்பவே பாதிக்கப்பட போறாங்க. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஆர்த்தி, இப்போ ஏதோ ஒரு பர்சன் வந்து இங்கே சொத்து சேர்த்து வைக்கிறாங்க யூஎஸ்ஏல, ஃபார் குட் இந்தியா போயிட்டாங்கன்னா எல்லாருமே அந்த ஸ்டேட்டஸ்குள்ள தான் போவாங்க. ஸோ அப்படி அந்த ஸ்டேட்டஸ்குள்ள போகும்போது நம்ம யூஎஸ்ஏ சேர்த்துருக்க அசட்டுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா டாக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஸோ இப்போ சொல்லுங்க பிரேமா, இது என்ன டாக்ஸ் வந்திருக்கு? ஆமா, இது என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த பில்லில் வந்து நிறைய விஷயம் இருக்கு. நான் திரும்ப ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். ரெமிட்டன்ஸ் டாக்ஸ்னு ஒன்று வரப்போகுது மக்களே. இது வரைக்கும் நீங்க வந்து யூஎஸ்ஏலேருந்து இந்தியாவுக்கு பணம் அனுப்பும்போது எந்தவித எக்ஸ்ட்ரா டாக்ஸும் கட்ட மாட்டீங்க. ஒரு எடுத்துக்காட்டு, நீங்கள் வந்து ரெமிட்லியில் அனுப்புறீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ $1000 அனுப்புறீங்கன்னா அன்னைக்கு என்ன ரேட்டோ அதுக்கான காசு மட்டும் தான் அனுப்புவீங்க. வேறு எந்த டாக்ஸும் கிடையாது. அடுத்த வருடத்துலேருந்து இந்த பில்லு சொல்லியிருக்க படி வந்தால் அடுத்த வருடத்துலேருந்து 3.5% டாக்ஸ் கட்டணும். ஏன் சொல்ல வரேன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது வந்து ஃபியூச்சர் பிளான் ஏதாவது அனுப்புறதுன்னா அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணிங்க. இன்னும் செனட்டில் இது பாஸ் ஆகலை. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருக்காங்க. இன்னும் வந்து 2-3 ஸ்டெப்பு போக வேண்டியது இருக்குது. பட் தெரிஞ்சிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இன்னொரு விஷயமும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இது சம்மந்தமாக வீடியோ போட்டதுனால எது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்க முடியும் யூஎஸ்ஏலேருந்து இந்தியாவுக்கு பணம் அனுப்புறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ஜூம் யூஸ் பண்ணியிருக்கோம், ரியா யூஸ் பண்ணியிருக்கோம், ரெமிட்லி யூஸ் பண்ணியிருக்கோம். ரெமிட்லி வந்து இந்த 3த்தையும் கம்பேர் பண்ணும்போது நான் உங்கள் ஸ்க்ரீன்லேயே காட்டுறேன். ரெமிட்லி வந்து டீசெண்டாக வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், பணம் உடனே போகணும்னா ஜூம்னு போயிடும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். ஆனால் எக்ஸ்சேஞ்ச் ரேட் கம்மியாக இருக்கும். பட் ஒரு 4 நாள் 5 நாள் ஓகேப்பா அப்படின்னா வந்து ரெமிட்லி பெஸ்ட்டாக அனுப்படுது. இப்போ இந்த பில்லில் என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஃபாரின் அன்ஃபேர் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சில கண்ட்ரி இல்லைப்பா, பல கண்ட்ரி நம்ம மேலே என்ன பண்ணுறாங்கன்னா
டாக்ஸ் விதிக்கும் போது நம்ம மேலனா யூஎஸ் கவர்மெண்ட் மேல சொல்ல, யூஎஸ் சிட்டிசன் நடத்தி கொண்டிருக்க அந்த ஆர்கனைசேஷன் ஆர் கம்பெனிஸ் மேல டாக்ஸ் விதிக்கும் போது அதில் நிறைய அன்ஃபேர் முறையை வந்து கையாளுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கண்ட்ரி வந்து டிஜிட்டல் சர்வீசஸ் டாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது நீங்க ஏதாவது ஒரு சப்போஸ் ஃபேஸ்புக் இல்லை கூகுள் போன்ற நிறுவனங்கள் கன்சியூமர்ஸ் வந்து இப்போ இந்தியாவில் இருக்காங்க, ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஸோ அவங்க மூலியமா ரெவன்யூ திரட்டினாங்கன்னா அதனால அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன், இந்தியா வாங்குறாங்களா என்னன்னு தெரியல, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஸோ இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. யூடிபிஆர் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டிபிடி உங்க ஸ்கிரீன்லேயே தெரியும் டாக்ஸஸ் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் அந்த நாடுகளுக்கு இந்த மாதிரி விதிக்கல, ஆனால் எங்கள் நிறுவனத்து மேலே அந்த நாடுகள் விதிக்கிறாங்க. ஸோ இதனால நாங்கள் என்ன பண்ண போறோம்னா, அந்த சிட்டிசன்ஸ் இங்கே வந்து ரெவன்யூ எடுக்கும் போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டாக்ஸ் விதிக்க போறோம். இதான் ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் நான் சொல்றேன். அதுதான் வந்து இந்த பில்லில் வந்து வந்திருக்கு. இன்கம்னு எதை மீன் பண்றாங்க? எஃப்டாப் இன்கம்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்த்தி. அவங்க எதெல்லாம் வந்து இந்த ஒரு கேட்டகரிஸ்குள்ள கொண்டு வந்திருக்காங்கன்னா, எஃப்டாப் இன்கம்னா இன்ட்ரெஸ்ட், இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஃபாரினர் இங்கே வந்து டெபாசிட் சிடி மாதிரி போட்டு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுறாங்க. டிவைடன்ஸ் இல்லையா, ஸ்டாக்ஸ் இருக்குது, அதில் டிவைடன்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ரெண்ட், ராயல்டிஸ், இந்த மாதிரியான ரெவன்யூ ஏர்ன் பண்ணும்போது அதற்கு நீங்கள் எங்கள் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரேமா, இப்போ இது ஸ்டாக்ஸ்க்கும் உண்டா? அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டாக்ஸ்னா கேபிட்டல் கெயின்ஸ் கேட்குறேன் இல்லையா, ஒரு ஸ்டாக் வாங்குறாங்க, ஒரு $100 வாங்குறாங்க, $200 விற்கிறாங்கன்னா அந்த $100 யாருக்கு டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நான் முன்னாடியே அதுதான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தேன். நீங்கள் ரெசிடென்ட் ஏலியனா, டாக்ஸ் பர்பஸ்க்கு ரெசிடென்ட் ஏலியனா இருக்கும் போது நீங்கள் இங்கே டாக்ஸ் கட்டுவீங்க. யூஎஸ்ஏ கவர்மெண்ட்டுக்கு ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்மா என்னவோ இருக்கோ அந்த மாதிரி வந்து ஒரு டாக்ஸ் கட்டுவீங்க. அடுத்த கேட்டகரி நான் ரெசிடென்ட் ஏலியனா இருக்கீங்க, ஆனால் வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு 183 days இங்கே இருந்துட்டீங்கன்னா அது வந்து ஒரு 30% வந்து கேபிட்டல் கெயின் கட்டுவீங்க. இன்னொரு லாஸ்ட் கேட்டகரி ஃபாரின் இன்வெஸ்டர். நீங்கள் ஃபாரின்ல இருக்கீங்க, இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இங்கே ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, $100 கெயின் பார்க்குறீங்கன்னா இந்தியாவில் இருக்கீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் அதுக்கு டேக்ஸ் பே பண்ணுவீங்க. நீங்கள் ரெண்டு இடத்துலையும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா டபுள் டேக்ஸ் ட்ரீட்டி இருக்கு இல்லையா, இந்தியாவுக்கும் வந்து அந்த அக்ரிமெண்ட் இருக்குது, இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும். ஸோ அங்கே பே பண்ணுவீங்க. ஆனால் இப்போ இன்னொரு விஷயம் என்ன வருதுன்னா டிவைடன்ஸ். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து க்ளீன், அதில் வந்து இது உள்ள வரல. இப்போ டிவைடன்ஸ், இப்போ இந்த $100 நான் $200 ஸ்டாக் சொன்னேன் இல்லையா, அதுக்கு நீங்கள் டிவைடன்ஸ் எதாவது ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா 5% டாக்ஸ் கட்டணும். 5%? அதுதான் ரொம்ப முக்கியம். 5% தான் முதல் இருக்கு. அதாவது இது வந்து படிப்படியாக நாங்கள் 20% வரைக்கும் ஏற்றுவோம். முதல்ல 5% வைப்போம், அடுத்து 10%, அடுத்து 15%, அடுத்து 20% வைப்போம். ஏன்னா அதற்குள்ளாக உங்க நாடு எங்கள் மீது விதிக்கக்கூடிய அன்ஃபேர் டாக்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் இதை தூக்கிடுவோம். இல்லைனா இது அப்படியே இருக்கும். நீங்க ஏர்ன் பண்ற மணி, இந்த மாதிரி எஃப்டாப் இன்கம் நீங்க ஏர்ன் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டி இருக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். யாராவது இப்போ ஃபார் குட் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஆமா, அது ஒரு பெரிய டிஸ்கஷன். அது ஃபார் குட் போகும்போது நம்ம யூஎஸ்ஏல அசெட் இருக்கு, நம்ம என்னென்ன அசெட்லாம் அப்படியே ஆசிட்டிஸ் வச்சுக்கலாம், யூஎஸ்ஏல வச்சு மெயின்டைன் பண்ணலாம். என்னென்ன அசெட்லாம் நம்ம மூவ் பண்ணி அங்கே கொண்டு போகணும், இந்த மாதிரி ஒரு பெரிய டிஸ்கஷன். அதுக்கு தான் இந்த வீடியோ ரொம்ப முக்கியத்துவம் பெறுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான புது புது விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ நாளைக்கு 401k மேலே ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா, இல்லை நாளைக்கு வந்து IRA அக்கௌண்ட் மேலே ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா, இல்லையா நமக்கு தெரியாது. இதெல்லாமே அசெட்டாக நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதை பற்றி நம்ம ஒரு தனி டிஸ்கஷனில் பார்ப்போம். இப்போதைக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது, சப்போஸ் நீங்கள் வீடு வச்சிருக்கீங்க, இங்கே ரெண்ட் வாங்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து ஃபார் குட் இந்தியா போயிட்டீங்க, இல்லை ஒரு ஷார்ட் டேர்மாக போயிருக்கீங்க, திரும்ப வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் போயிருக்கீங்கன்னா அந்த ரெண்ட்டுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா 5% கட்டணும். செகண்ட் இயரில் 10%, தேர்ட் இயரில் 15%, அன்டில் அந்த கண்ட்ரி அந்த அன்ஃபேர் டாக்ஸை ரிமூவ் பண்ற வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். பிரேமா, அந்த கண்ட்ரின்னு சொல்றீங்களா, அதுல இந்தியா இருக்காங்க? ஆமா, நல்ல கேள்வி. எனக்கு வந்து அஃபிஷியல் லிஸ்ட் வரல, இது வந்து ஒரு சோர்ஸ்ல எடுத்ததான். ஸோ அதில் பார்க்கும்போது நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, அவங்க கொடுத்துருக்காங்க எந்தெந்த கண்ட்ரிலாம் டிஜிட்டல் சர்வீஸ் டாக்ஸ் கொடுக்குறாங்க. ஆஸ்திரியா, கனடா, பிரான்ஸ் அப்படின்னு வந்து அந்த பட்டியல் வந்து நீண்டுகிட்டே போகுது. அதே மாதிரி எந்தெந்த கண்ட்ரிலாம் வந்து வேற வேற டாக்ஸ் வந்து இவங்க மேல விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் யூடிபிஆர் டாக்ஸ் இதெல்லாம் விதிச்சிருக்காங்க அப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த லிஸ்ட்ல வந்து இந்தியா வரல. ஆனால் இது அஃபிஷியல் லிஸ்ட் இல்லை. எனக்கு அஃபிஷியல் லிஸ்ட் கிடைச்சதுன்னா ஓகே, இந்தியாவில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இது அஃபிஷியல் லிஸ்ட் இல்லாதனால இது வரைக்கும் தெரியல. நம்ம ஒரு வேளை செனட்ல பாஸ் ஆகிட்டு ஃபைனலாக வரும்போது தான் நமக்கு கிளீனான ஒரு பிக்சர் கிடைக்கும். ஆனால் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம அசெட்டை எப்படி மேனேஜ் பண்றது, இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நம்ம தனி வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா யூஎஸ் கவர்மெண்ட் எடுத்திருக்க ஸ்டெப்ஸ்லாம் பார்க்கும்போது ஃபாரினர்ஸ் வந்து இங்கே அசெட்ஸ் வச்சிருக்கும் போது, இல்லை இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும் போது நிறைய டாக்ஸஸ் எதிர்பார்க்கலாமோ அப்படின்னு வந்து தோணுது. இது வரைக்கும் நம்ம அறுதிட்டு கூற முடியாது. பட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள பிளான் பண்ணிக்கணும். அதுதான் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகான் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.